ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பொங்கல்லாம் முடிஞ்சாச்சு. பொங்கல் செலிப்ரேஷன் சூப்பராக போச்சு. நல்லா ஃபுல் கட்டி சாப்பிட்டாச்சு. வெயிட்டும் தாறுமாறாக ஏறிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இப்படியே விட்டோன்னா திரும்பி நம்ம குறைச்ச வெயிட்லாம் ஏறிக்கிட்டே போயிடும். நம்ம என்ன பண்ணணும், ரெகுலராக இனிமேவாது வெயிட் வந்துட்டு ரெடியூஸ் பண்ணுற வேலையை பார்க்கணும். 1 கிலோ 2 கிலோ ஏறுன்னு பார்த்தா தாறுமாறாக வெயிட் ஏறி போய் நிற்கிது. 84.7 இருக்குது. மனம் தளராமல் இனிமேவும் நம்ம டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுவோம். இனிமேல் வந்து சீட் பண்ணாமல் ரெகுலராக டயட்டை கொண்டு போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து எடுக்கணும். ஸோ இன்றைக்கி நான் எழுந்த உடனே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய வெயிட் வந்து செக் தேங்காய் வந்து உடச்சிட்டு இருந்தேன். தேங்காய் பால் எடுத்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரு அரை மூடியிலேருந்து ஒரு மூடி வரைக்கும் நம்ம வந்து தேங்காய் வந்து எடுத்துக்கலாம். ஸோ எனக்கு மட்டும் நான் வந்து தேங்காய் பால் வந்து ரெடி பண்ணேன்னா ஒரு அரை மூடி தான் வந்து எடுத்துப்பேன். ஸோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக வந்து சுட தண்ணி ஊற்றி நல்லா வந்து திக்காக வந்து பால் வந்து எடுத்துப்பேன். ஸோ இதில் வந்துட்டு சுகரோ சால்ட்டோ வேறு எதுவுமே வந்து சேர்க்க தேவையில்ல. நல்லா வந்துட்டு ஸ்வீட்டாக அந்த நேச்சுரல் ஸ்வீட்னஸோட ரொம்ப நல்லாயிருக்கும் குடிக்கிறதுக்கு, ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, தேங்காய் பால்லாம் வந்து நம்ம சாப்பிடும்போது நம்மளுக்கு வந்துட்டு வெயிட் வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. ஆனால் உண்மை அது கிடையாது. தேங்காய் பால்லாம் வந்துட்டு நம்ம எடுத்துகிட்டு இருக்கும்போது நல்லா வந்துட்டு உடம்பு வந்துட்டு கட்டுக்கோப்போடு இருக்கும். ஸோ இதுவே வந்துட்டு நம்ம அனிமல் ப்ராடக்ட்ஸ், அதாவது ஆட்டுப்பாலோ மாட்டுப்பாலோ வந்து சாப்பிடும்போது தான் நம்மளுக்கு வந்து வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேங்காய் பால் வந்துட்டு வெயிட் குறைக்கிறதுக்கு ரொம்பவே வந்துட்டு உதவியாக இருக்கும். ஸோ தேங்காய் பால் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மதியம் வந்து லஞ்ச் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு எல்லோ பம்கின் வந்துட்டு பொரியல் வந்து செய்ய போகிறேன். மஞ்சள் பூசணி பொரியல் தான், எப்பயும் வந்துட்டு வறுக்கிற மாதிரி தான். ஸோ இதை நல்லா தோல்லாம் சீவிட்டு பொடி பொடியாக வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு ஒரு தவா வச்சு அதில் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு கொஞ்சமாக கடுகு, காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூசணிக்காய் வந்து சேர்த்துடலாம். ஸோ சேர்த்துட்டு உப்பு, அதுக்கப்புறமா கொஞ்சமாக வந்து மிளகாய் தூள் தேவைப்பட்டதுன்னா வந்து சேர்த்துக்கலாம். நல்லா இது மசீர அளவுக்கு வேக வச்சு எடுத்தோன்னா நம்மளுக்கு வந்துட்டு சுவையான பரங்கிக்காய் பொரியல் வந்து ரெடி. ஸோ இதை நல்லா மசிச்சும் விட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம பொரியல் மாதிரியும் வந்துட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்மளுடைய விஷ் தான் இது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் ஃப்ரை வந்து செய்ய போகிறேன். ஸோ இது நைட்டுக்கும் சேர்த்து தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். இதை வந்து காரம் போட்டு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்மளுக்கு வந்துட்டு அப்போ வந்து எடுத்து வந்து சூடாக வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரே ஒரு வெஜிடபிள்ஸ் தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட வந்துட்டு ப்ரோட்டீனுக்கு வந்துட்டு பன்னீர் வந்து வச்சுருக்கேன். பன்னீர் சாப்பிடும் போது நல்லா ஃபில்லிங்காக இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து பன்னீர் வந்து வச்சுருக்கேன். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணோன்னா கல் மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு 2 பக்கமும் வந்து கோல்டன் ப்ரௌன் வந்த உடனே நம்ம எடுத்துட்டோன்னா சூப்பராக சாஃப்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு மதியம் லஞ்ச் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா பரங்கிக்காய் பொரியலும் அதுக்கப்புறமா வந்துட்டு பன்னீர் ஃப்ரைலாம் இன்றைக்கி மதியம் லஞ்ச் வச்சுருந்தேன். ஸோ இன்றைக்கி ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ்லாம் எதுவுமே எடுக்கவே இல்லை. அப்பப்போ வந்துட்டு ஹாட் வாட்டர் மட்டும் குடிச்சிக்கிட்டே இருந்தேன். நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருந்தது. ஸோ அதுக்கு பதிலாக நம்ம வந்துட்டு க்ரீன் டீ, லெமன் டீ, அதுக்கப்புறம் லெமன் வாட்டர், இந்த மாதிரி எது வேணால் எடுத்துக்கலாம். ஸோ ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இன்றைக்கி வந்துட்டு 40 மினிட்ஸ் வந்து வாக்கிங் போயிருந்தேன். நல்லா ஸ்வெட்டாக வாக்கிங் வந்து போயிருந்தேன். ஸோ வாக்கிங் முடிச்சுட்டு நல்லா வந்து ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு நல்லா சுட தண்ணி வந்து குடிச்சிருந்தேன். ஸோ எப்பயும் சொல்கிற மாதிரி தான் நம்ம நைட்டு டின்னர் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு சீக்கிரமாக எடுத்துக்கணும். ஒரு 7 மணிக்குள்ளேயே எடுத்துக்கிட்டா தான் நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் வந்து இருக்காது. வந்து பார்த்திங்கன்னா மதியம் வந்து நம்ம செஞ்சிருந்தோம் இல்லையா, பன்னீர் வந்து மசாலா போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதுதான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அது கூட வந்துட்டு ஒரு ஆபாயில் மாதிரி வந்து போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் இப்போ வந்து பார்த்துட்டு இருக்கீங்களே, அது மஞ்சள். இது பேர் வந்து பசுமஞ்சள் தெரப்பி. ஸோ இதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்கிறத விட டாக்டருங்க வந்து சொன்னாங்கன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக புரியும். ஸோ நான் இதை வந்து ரெகுலராகவே எடுத்துகிட்டு தான் இருக்கேன். இது எப்படி எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 பீஸ் வந்து மஞ்சளும் இது கூட வந்து கொஞ்சமாக மிளகு வச்சுருப்பேன். ஒரே ஒரு பீஸ் வந்துட்டு சின்ன வெங்காயம் வந்து வைப்பேன். இன்னைக்கு சின்ன வெங்காயம் இல்லாதனால நான் வந்துட்டு அப்படியே வந்து எடுத்துக்கிறேன். ஸோ இதை நல்லா வந்துட்டு நச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம டின்னர்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து வாயில் போட்டு தண்ணி வந்து குடிச்சிடுவேன். ஸோ இது பசுமஞ்சள் தெரப்பியை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் வந்து கொடுக்குறேன். கண்டிப்பாக வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. ஸோ இன்னொரு வீடியோ டெஃபினட்டாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வகையில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்மளோட சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.